தொடர்ந்து அரசியல் படிப்போம், பேசுவோம், விவாதிப்போம். மறக்காம நம்ம சேனல் நியூஸ் ஃபோக்கஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்திருங்கள். வணக்கம். இன்றைக்கு நம்முடன் அரசியல் பேசும் சிறப்பு விருந்தினராக வழக்கறிஞர் மற்றும் கிளாட் அமைப்பின் ஃபவுண்டர் திரு சிவா அவர்கள் இணைந்திருக்கிறார். சிவா வணக்கம். எதிர்க்கு கூட இப்படி ஒரு நிலைமை வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியான ஒரு நிலைமை அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுக்கு வந்திருக்கு. கிட்டத்தட்ட 8 போரில் நிறுத்தியிருக்கிறாரு. அப்படிப்பட்டவருக்கு நோபல் பரிசு தராமல் நார்வே நோபல் குழுமம் ஏமாத்திருக்காங்க. கொஞ்சம் கூட ஒரு இரக்கமே இல்லாமல் ஒரு மனிதாபிமற்ற செயலை அந்த நோபல் குழுமம் செஞ்சுருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க? உங்களோட அந்த கேள்வியோட பின்னாடி உள்ள அந்த சர்க்காசம்லாம் புரியுது. ஆனால் இது நார்வே பண்ண பெரிய நல்ல காரியம்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு நோபல் பிரைஸ் இதோட முடிஞ்சிருக்கும். இப்போ இதுக்கு மேலே நோபல் பிரைஸுங்கிறதுக்கு மரியாதையே இல்லாமல் போயிருக்கணும்னா ட்ரம்ப் கொடுத்தா தான் உண்டு. அதனால அது வரைக்கும் ரொம்ப நல்ல விஷயம் கிடைக்காம இருந்தது. 8 போர் நினைத்திருக்கேன் என்ன நீங்கள் இப்படி பண்ணிட்டீங்களே, நீங்கள் வெள்ளை மாளிகை ரொம்ப கண்டித்து தங்களோட அறிக்கையெல்லாம் வெளியிட்டு இருக்காங்க. இப்படி பண்ணிட்டீங்களே நீங்கள் அப்படின்ற மாதிரி. இல்லை, யாராவது 8 போர் எப்படி ஒருத்தர் நிப்பாட்ட முடியும்? இந்தியா சொல்லிட்டு இருந்தப்ப ரொம்ப நாள் நம்ம இந்தியா மோடியெல்லாம் விமர்சனமே பண்ணிட்டு இருந்தோம். அவர் தான் சொல்றாரு, அவர் தான் நிப்பாட்டினாரு, கொஞ்சம் பேர் சொல்லுங்கன்னு. அதுக்கப்புறம் ஆக்சுவலாக மோடி ஒரு 3 வாட்டி சொல்லிட்டாரு அவர்லாம் நிப்பாட்டலன்னு. ஆனால் அவர் ஓயாம ஊரை எங்கே போனாலும் என் பேர் சூச அப்படின்னு சொல்ற மாதிரி எல்லா இடத்துலையும் இந்தியா போகிறேன், நான் தான் நிப்பாட்டினேன்னாரு. இன்னொன்று, ஏதோ பேச்சு வாக்குல இந்த கம்போடியாவுக்கும் அர்மேனியாவும் இது ரெண்டுத்துக்கும் 3500 கிலோமீட்டர் வித்தியாசம். இந்த போர்லாம் நிப்பாட்டினர்லாம் சொல்லிக்கிட்டாரு. அவரோட பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, நான் பீஸ்ன்னு சொல்லிக்கிட்டே இருந்தா பீஸ் கொடுத்துருவீங்களா, அந்த இடத்துல போனாரு. அது இல்லாமல் போச்சு. இப்போ நல்ல வேலையாக போச்சு. இஸ்ரேல் ஹமாஸ் போர் விவகாரங்கிறது இப்போதான் ஒரு முடிவு கட்டிருக்காங்க. ஒரு 20 அம்ச கோரிக்கையோட முடிவு பெற்றிருக்கு. இந்த போருங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அவருடைய அந்த 8 விஷயத்துல இது 8வது ரொம்ப முக்கியமான விஷயம். இதுக்காக இந்த போரே இந்த நோபல் பரிசுக்காக தான் நிறுத்தப்பட்டது அப்படின்ற சொல்ல. இவ்வளவு முயற்சி செஞ்சு கூட அவர் ஏமாற்றப்பட்டிருக்காருன்னா அவரோட கனவு தகர்க்கப்பட்டிருக்கு அப்படின்னா இப்படி ஒரே கடைசியில கையில காலில் விழுந்து அந்த போரை நிப்பாட்டினாரு. ஏன்னா அது ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் நிப்பாட்டினாங்க. இப்போ இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நீங்க அனௌன்ஸ் பண்றாங்க நோபல் பீஸ் பிரைஸ். இந்த பிளான் எப்போ ஓகே ஆகுதுன்னா ஒரு 3 நாள் முன்னாடி. ஏன்னா அந்த ஒரே ஒரு பிரச்சனையை வச்சுதான் இவர் கொடுக்க மாட்டேன்னு சொன்னாங்க. அது நான் கொடுக்க மாட்டாங்களோ அப்படின்னு உலகத்துல ஒரு பார்வை இருந்துச்சு. பிரெஞ்சு பிரசிடென்ட் சொன்னார்ல, நீங்க எல்லா வாரையும் நிப்பாட்டுறேன்னு சொல்லிட்டே இருக்கீங்களா, அதையும் நிப்பாட்டி விட்டுருங்களா, நிப்பாட்டி விட்டா நம்ம யோசிப்போம்னு சொன்னாங்க. அது சொன்னதுக்காகவே ஒரு வாரத்துக்கு நிப்பாட்டினாங்க. ஆனா இன்னைக்கு இல்லைன்னு ஆயிடுச்சு. ஆனா இது இப்போ எனக்கு என்ன யோசனை வருதுன்னா, இப்போ இது எனக்கு எதுவும் கிடைக்கல, எவனுக்கும் எதுவும் கிடைக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் போருக்கு போங்க, எல்லாத்தையும் அடிச்சு உடைங்க. ஏன்னா எனக்கு தான் பீஸ் பிரைஸ் கொடுக்கலையே. இவ்வளவும் நான் முயற்சி பண்ணி 8 வாரம் நிப்பாட்டினேன்னு நான் சொன்னதே எல்லாம் இதுக்கு தான். ஏன்னா ஒபாமாக்கு ஆட்சிக்கு 9வது மாசத்துல அவர் கொடுத்தாங்க நோபல் பீஸ் பிரைஸ். அவர் என்ன பண்ணாரு அப்படின்னு அவர் கேட்கிறாரு. அதுல ஒரு கதை இருக்கு, நம்ம அதை பேசுவோம். பட் ஆனா அவருக்கு ஏன் கொடுத்தீங்கன்னு கேட்கிறாரு. அப்போ அவனுக்கு கொடுத்துட்டீங்கல்ல, எனக்கு ஏன் கொடுக்கல? இதான் இந்த ஆதங்கமே. இந்த பீஸ் பிரைஸ்ங்கிறது என்ன, நான் உலகத்துல இருக்கிற எல்லா பணத்தையும் அனுபவிச்சிட்டேன், இப்ப எல்லா பவரையும் அனுபவிச்சிட்டேன். ஒன்னே ஒண்ணுதான் பாக்கி. இந்த பீஸ் பிரைஸ்னு ஒண்ணு மட்டும்தான் எனக்கு சர்டிபிகேட். மத்தபடி நான் அச்சீவ் பண்ண வேண்டியது எதுவுமே இல்லை. அப்போ அந்த சின்ன வயசுல ஒரு ட்ராமா ஒண்ணு இருக்கும்ல, என்னை யாரும் கோமாளின்னு நினைச்சுட்டே இருந்திருப்பாங்க. இவன் என்னடா ரெஸ்லிங்ல வரான், சினிமால வரான், ப்ளூ கலர்ல சூட்டு போடுறான், ஒரு காமெடியாவே இருக்கான்னு. அப்ப நான் சீரியஸா ஆனா என்னென்னலாம் பண்ணணும்னு நினைச்சனோ அதெல்லாம் நான் பண்ணணும். இன்னைக்கு நான் என் வீடு ஃபுல்லா இருக்கிற ஆர்ட் எல்லாம் மாத்தி கோல்டு கலர்ல எல்லாத்தையும் கோல்டாவே மாத்தி வச்சிருக்கேன். அப்போ எனக்கு என்ன மிஸ்ஸிங், என் வாழ்க்கையில என்ன ஒரே ஒரு குறை, நான் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சேன், ஒரு மாடல் கல்யாணம் பண்ணிட்டேன், நான் என்னென்னலாம் பண்ணுமோ பண்ணிட்டேன். ஒண்ணுதான் எனக்கு தேவை, இந்த பீஸ் பிரைஸ். அது மட்டும் இப்போ இல்லைன்ட்டாங்க. இப்போ அதனாலதான் இப்போ என்ன யோசிக்கிறாங்கன்னா, ஒரு வேளை இவர் பண்ண வாரத்தை திருப்பி விட்டுருவார், அவர் எல்லாத்தையும் போய் அடிச்சு வாய்ப்புகள் இருக்கா? ஒரு பர்சனாலிட்டி என்ன, இப்போ ஒரு நாள் ஒரு டிஸ்ட்ராக்ஷன். இப்போ நீங்க நியூஸை அமெரிக்காவோட நியூஸை டெய்லி டேப் பண்ணி படிச்சுட்டே இருந்தீங்கன்னா டெய்லி ஒரு டிஸ்ட்ராக்ஷன். ட்ரம்ப் ஒரு ஸ்பெக்டக்கல்னா ஒரு காட்சி பொருள் மாதிரி உங்களை என்டர்டெயின் பண்ணணுங்கிறது தான் அவரோட ஒரே கோலே தவிர லாங் டேர்ம் பிளான்லாம் எதுவும் கிடையாது. சொந்த ஊருக்குள்ளேயே நேஷனல் கார்டுன்னு இருக்குவாங்க, அவங்க ஒரு ஆர்மி மாதிரி. வாஷிங்டன் டிசிக்கு, ஃப்ளாரிடாக்கு, இந்த மாதிரி ஒரு ஊராக அனுப்பிச்சிக்கிட்டே இருக்காரு. எதுக்குன்னா அங்கே போய் அங்கே இருக்கிற கிரைமை நிப்பாட்டுறேன்னு ஆர்மி இறக்குறாரு ஊருக்குள்ள. எதுக்குன்னா எல்லாரும் என்னை பற்றி பேசிக்கிட்டே இருக்கணும், எல்லாரும் என்னை பற்றி யோசிச்சுக்கிட்டே இருக்கணும், இதுதான் அவரோட ஆசை. அப்போ அதோட ஒரு உச்சகட்டம் தான் நோபல் பீஸ் பிரைஸ். இப்போ அது கிடைக்கல. இப்போ இந்த மாதிரி ஆளுங்க ஒரு விஷன் இல்லாமல் பீஸ் பிரைஸ் வேணும்னு நினைச்சவங்க கிடைக்கலன்னா என்ன பண்ணுவாங்க யோசிச்சு பாருங்க. சின்ன வயசுல இருந்த சின்ன பசங்க மாதிரி தான் டேண்ட்ரம் மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணுவாங்க. கண்டிப்பா இது ஏதோ ஒரு வார அலோவ் பண்றதோ இல்லைன்னா ரொம்ப ரேஷா ஹார்ஷா நடந்துக்கிறது அது கண்டிப்பா நடக்கும்.
அந்த அளவுக்கு இது போகும். கண்டிப்பா போவோம். எனக்கு கிடைக்காட்டி யாருக்கும் கிடைக்காது. யாரும் கிடைக்கூடாது. ஒரு படத்துல வடிவில் சொல்லணும், எனக்கு எனக்கு குடிக்க சரக்கு எல்லாம் யாருக்கும் குடிக்கூடாது கிடையாது அப்படின்னு. அந்த அளவுக்கு இது போகும். அந்த இடம் தான் இது போகும். ஏன்னா அவர் அந்த டைப் தான். ஒபாமாவுக்கு கொடுத்ததுக்கே ஒரு கதை இருக்கு. ஒபாமா கொடுத்தது எதுக்குன்னா, மக்கள் முதல் முறையா ஒரு கருப்பு நிறத்தை சேர்ந்தவரை பிரசிடென்டா ஜெயிக்க வச்சதுக்காக. ஒபாமா கொடுத்த அவார்டு கிடையாது, அந்த மக்களுக்கு கொடுத்த அவார்டு. ஓகே. ஸோ எப்பயுமே நோபல் பீஸ் பிரைஸுங்கிறது எதுக்கு கொடுப்பாங்கன்னா, அந்த ஒரு குறிப்பிட்ட நபர் ஏதோ சாதிச்சிட்டாங்கலாம் கொடுக்கறது கிடையாது. இப்போ இவங்களுக்கு கொடுத்துருக்காங்கல்ல அந்த மரியாக்கு, அவங்க என்னன்னா இப்போ அவங்க ஆக்சுவலா ஒளிஞ்சிருக்காங்க வெனிசுவேலால. அவங்க ஒளிஞ்சிருக்காங்க. இப்போ அவங்க எங்கன்னு யாருக்கும் தெரியாது. ஓகே. தலைமறைவா இருக்காங்க. இப்போ எதுக்குன்னா, மடுரோன்னு ஒருத்தர் இருக்காரு, அவர் தான் அங்கே ஜெயிச்சாரு. அவர் வந்து டெமோக்ரஸியை வந்து இந்த சர்வாதிகார ஆட்சியை மாத்திட்டாரு. ஸோ அந்த எலெக்ஷன் சரி கிடையாது, எலக்ட்ரல் ஃப்ராட், இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கோம்ல, இந்த நம்ம ஓட்டர் லிஸ்ட்லாம் காணும், அந்த மாதிரிலாம் பண்ணி ஜெயிச்சிட்டாரு. அதை வந்து பீஸ்ஃபுல்லா வைலன்ஸ் இல்லாம ஆனா கன்சிஸ்டண்டா எதிர்த்த ஒரே பெண்மணி அவங்க தான். அதை வந்து தப்பு, டெமோக்ரஸிக்கு போகணும்னு சொல்லி இன்னைக்கு தலைமுறைவா அந்த ஊர்ல தான் இருக்காங்க. இப்போ அவார்டு கொடுத்ததே அவங்களுக்கு எங்கேயோ ஒரு செய்தியெல்லாம் உள்ள போயிருக்கும். அப்போ பீஸ் பிரைஸ் நம்ம என்ன நினைக்கிறோம்னா, ஒருத்தருக்கு கொடுக்குறோன்னு, நீங்க என்ன விதைச்சிங்க சமுதாயத்துலங்கிறதுக்கு தான் நோபல் பீஸ் பிரைஸ். ஸோ இப்போ இவங்க என்ன செஞ்சிருக்காங்கன்னா, டெமோக்ரஸி அழியாம பாத்துக்கணும் அப்படிங்கிறதுக்கு எதிரில் ஒரு எதிர்க்கு அப்போசிஷன் லீடரா உட்காந்து வெனிசுவேலா பண்ணிருக்காங்க. இப்ப ட்ரம்ப்புக்கு நான் எதை வச்சு கொடுக்குறது? என்ன எப்படி கேட்டீங்க? அவர் வந்து வரிங்கிறதே ஒரு பெரிய வெப்பனை பயன்படுத்திருக்காரு. ஒரு வார நிறுத்த, ஒரு அமைதியை ஏற்படுத்துற வெப்பனா, சமுதாயத்துக்கு இவ்வளவு ஒரு வரிங்கிறது இப்படி எல்லாம் பயன்படுத்த முடியுன்ற ஒரு விஷயத்தை இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காரு. ஏன் அவருக்கு கொடுக்க கூட? நல்ல விஷயத்தை ஆயுதமா மாத்துறது வந்து பீஸ் கிடையாது, அது பீஸுக்கு ஆப்போசிட். அது ஓகே. ஏன்னா ஒரு ஆயுதத்தையே நல்லதா பயன்படுத்துறதுக்கு, இப்போ நியூக்ளியர் வெப்பன் ஒன்று இருக்கு, அதை நீங்க அப்படியே குறைச்சிங்கன்னா, அதை வந்து ரொம்ப அந்த வெப்பனை வந்து என்ரிச் பண்ணாமல் யூஸ் பண்ணீங்கன்னா எலக்ட்ரிசிட்டியை யூஸ் பண்ணலாம். நான் எலக்ட்ரிசிட்டியை வெப்பனா மாற்றுவேன்னு சொன்னா எப்படி நான் பீஸ் தர முடியும்? அது நான் உண்மையிலே நார்வே வந்து பணக்கார கண்ட்ரி, அதனால இவங்களால அவங்களால ஒன்றும் பண்ண முடியல. ஆனால் இன்னைக்கு காலையில் நியூஸ்ல வந்துச்சு, நார்வே வந்து ரெடி ஆகிட்டு இருக்கு. ஏன்னா ட்ரம்ப் வந்து இந்த மாதிரி கொடுக்க மாட்டாங்கன்னு ஆயிடுச்சுன்னா, அவர் நார்வே வந்து ஹேட் லிஸ்ட்ல மாத்திடுவாரு. ஓகே. ஆனா அவங்களுக்கு பிரச்சனை கிடையாது, அவங்க இவங்களோட பெரிய பணக்கார கண்ட்ரி. ஆனா இதான் அங்க நார்வேல பேச்சு இதுதான். நேற்று என் ஃப்ரெண்டு கிட்டயும் பேசினேன், அவர் நார்வேல ஃப்ரெண்டு, அவளும் சொன்னா, இந்த ஊரே எப்படி இருக்குன்னா, ட்ரம்ப்புக்கு வந்துச்சுன்னா ஒண்ணு, வரலன்னா மேக்சிமம் வராதுங்கிறத அவங்க பார்வை. அவங்க வரலன்னா நம்ம கண்ட்ரி அவர் என்ன பண்ணுவாரு, ஏதாவது இந்த வரி நீங்க சொன்னீங்களே அந்த வரி மாதிரி ஏதாவது போட்டு விட்டுருவாரோன்னு பயம் அவங்களுக்கு. ஓகே. ரொம்ப அழகா வந்து வெள்ளை மாளிகை வந்து கண்டிச்சு, வெள்ளை மாளிகையுடைய செய்தி தொடர்பாளர் வந்து என்ன குறிப்பிடுறார் அப்படின்னா, அதிபர் ட்ரம்ப் தொடர்ந்து பல போர்களை முடிவுக்கு கொண்டு வருவார், அமைதியை ஒப்பந்தங்களை ஏற்படுத்துவார், உயிர்களை காப்பாற்றுவார், அவர் மனிதாபிமானம் மிக்கவர், அவரின் முழு சக்தியால் மலைகளை கூட நகர்த்தும் வல்லமை மிக்கவர், அவரை போல யாரும் இருக்க மாட்டார்கள், அப்படிப்பட்டவருக்கு இப்படி ஒரு ஏமாற்றமா இப்படி செஞ்சிருக்கீங்கன்னு சொல்லி வெள்ளை மாளிகை கொந்தளிச்சு போயிருக்காங்க. நீங்க சொன்னதுனால நானும் சொல்றேன், இந்த படத்துல ஐயோ பாஷ்யம் கலக்குறாரு அந்த டீமுங்க இவங்க. இவர் எது பண்ணாலும் ஆஹா ஓஹோ மண்ணா அப்படி சொல்ற கூட்டாது, அப்படி உள்ள ஆளதான் அவர் வச்சிருக்காரு. இவரை விட சிந்திக்கிற ஆள்லாம் அங்க கிடையாது. சரி, எல்லாருமே இவருக்கு சம்பந்தம் உள்ள ஆளா, இவருக்கு வந்து யாரெல்லாம் ஆமான்னு சொல்லுவாங்களோ அவங்கெல்லாம் வச்சிருக்காரு. இவர் சிந்திக்கிறாரு, இவர் சிந்திக்கலாம் இல்லையா? அதுதான் சொன்னேன், இவருக்கு சிந்திக்க வராது இல்ல. எப்பயுமே ஒரு தலைவர் வந்து நல்ல பயங்கரமா சிந்திச்சாருன்னா, என்னை விட 4 பேர் புத்திசாலியா கூட வச்சுக்கிட்டு என்னை எதிர்த்து நீ பேசு, அப்ப நான் உன்னை ஜெயிக்கிறேன், அப்பதான் நீ நானும் நல்ல தலைவன். நேருவோட கோட்டு உண்மையிலே முந்தா நாள் தான் இதை படிச்சேன், இன்னைக்கு ஞாபகம் சொல்றேன். நேரு சொன்னது என்னன்னா, அன்னைக்கு இருந்த அவர் கேபினெட்ல, நான் வந்து ஒரு தவறு செய்யறவன், எனக்கு நான் ஒரு தவறு உள்ள மனிதன் தான், ஆனா என்ன பிரச்சனைனா என்னை சுத்தி யாருமே நான் தப்புன்னு சுட்டி காட்டவே மாட்டாங்க. அதாவது அப்ப இருந்தது யார் இருக்கிற மொத்தமா டிடிகே, கிருஷ்ணமாச்சாரில இருந்து கோபாலசாமி எல்லாரும் அங்க இருந்தாங்க, எல்லா ஸ்டால்வர்ட்ஸ் தான். ஆனா பேசலன்னு சொன்னதை அவர் வருத்தமா புக்ல ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு. நான் ஒரு வேல்யூபிளான பர்சன், தப்பு செய்யற ஆள் தான், ஆனா என்ன எல்லாரும் வந்து என்ன பண்றாங்கன்னா அப்படி தூக்கி வச்சுட்டு நீங்க செஞ்சதெல்லாம் கரெக்ட்னு சொல்றாங்க, இது எனக்கு ஒரு பெரிய வருத்தத்தோட நான் கடந்து போறேன்னு சொன்னார். அந்த அளவுக்கு இதான் தலைமை குணம். இதுக்கு ஆப்போசிட், நீங்க எதை சொன்னாலும் கம்முன்னு ஆமான்னு சொல்லணும். மன்னா நீ செஞ்சது எல்லாமே பெருசு மன்னா, அதான் சொல்லணும் உங்களுக்கு. ஓகே. வந்து இப்போ இது முழுக்க இது நார்வேயோட ஒர்க் மட்டும் தானா? இவருக்கு வந்து நோபல் பரிசு கொடுக்கணும் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற லெவலில் வந்து உலக லெவலில் பல்வேறு கருத்துக்கள் இருந்திருக்கும், இவரோட ஆதரவாளர்கள் எதிர்ப்பாளர் அப்படின்னு. அதில் மற்றவங்களோட ரோல் என்னவா இருக்குதுல்ல? இல்லை, இதில் வந்து இப்போ நோபல் பிரைஸுக்கு நாமினேட்னு ஒன்று பண்ணணும். சும்மா வந்து நார்வேல வந்து டைரெக்டாக வந்து ஒரு ஆளை கண்டுபிடிச்சி அவங்களே எடுத்துக்க மாட்டாங்க. நீங்களும் மற்ற கண்ட்ரியும் நாமினேட் பண்ணலாம். இப்போ நம்ம தெரசாக்கு இந்த மாதிரிலாம் செல்லணும், அப்புறம் லென்சல் மண்டேலாக்கு, இதெல்லாம் எப்படின்னா உலக தலைவர்கள்லாம் நாமினேட் பண்ணுவாங்க. நாங்கள் இந்த வருஷத்தோட நோபல் பீஸ் பிரைஸ் இவர் கொடுக்கணும்னு நாங்கள் நினைக்கிறோம். அதே மாதிரி ட்ரம்ப்புக்கு நாமினேட் பண்ணது யாருன்னா இஸ்ரேல், பாகிஸ்தான், இந்தியா பண்ணல. இதுவே முதல்ல அவருக்கு எனக்கு தெரிஞ்சு பெரிய வருத்தம். எதிரான நாடுகள், ரொம்ப அமைதியான நாடுகள்ல. ஏன்னா அவங்க 2 பேருக்கும் போரே பிடிக்காது, ஃபுல்லா தியானம் பண்ணிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு நம்ம பண்ணல. இதுல இப்ப பண்ணதுல இந்த 2 பேரு, இப்ப அவங்க 2 பேருக்குமே வந்து டேரிஃப் கிடையாது. பாகிஸ்தானும் பெரிய பிரச்சனை உள்ள நாடு தானே, ஆனா அவங்களுக்கு இந்த நீங்க சொன்ன அந்த வரி ஆயுதத்தை அவங்க பயன்படுத்தல. அவருக்கு என்ன வருத்தம்னா,
வந்து கட்டிலாம் பிடிக்கிறாங்க. ஆனா வந்து நமக்கு இந்த நாமினேஷன் பண்ண மாட்டாங்களே ஒரு சின்ன வருத்தம் இந்தியா மேல இருக்கும். ஒருவேளை இந்தியா பாகிஸ்தான் வார வந்து ரொம்ப லேட்டா நிறுத்திட்டாரு அவரு. அதனால இந்தியா கோச்சிட்டு இருக்காரு. நீங்க முன்னாடியே வந்திருக்கலாம்ல நீங்க. ஒரு சின்ன எனக்கு இது இருக்கு. சரி, அப்பப்போ வந்து கட்டி பிடிக்கிறாங்க. ஆனா நோபல் பீஸ் பிரைஸுக்கு மட்டும் நம்மள நாமினேட் பண்ண மாட்டாங்க. அப்ப இன்னொரு வஞ்சம் வச்சிருக்காங்க. அப்ப இந்தியா மேல 100 அடி அடிச்சோம்னா நாமினேட் பண்ணுவாங்க. கடைசி வரைக்கும் பண்ணல இந்தியா. அந்த வரி இதுக்காக தானா நோபல் பரிசு? எனக்கு கண்டிப்பா. எனக்கு ஏன் நீ சிபாரிசு பண்ணல? ஏன்னா பாகிஸ்தான் சிபாரிசு பண்ணுச்சு. அதனாலதான் அவனை மட்டும் நான் 3 வாட்டி அமெரிக்கா கூப்பிட்டு, யார் அந்த ஆர்மி இருக்காரு அசிம், அவரை நம்ம இவரை கூப்பிட்டு முனிரை கூப்பிட்டு 2-3 வாட்டி ஒயிட் ஹவுஸ்ல வச்சாரு. எதுக்குன்னா பாத்துக்க, அவனை கூப்பிட்டுருங்க, நீயும் பண்ணனா உனக்கு ஒரு 50% குறைப்பேன். நீ கடைசி வரைக்கும் செய்யவே இல்லை. அப்ப எனக்கு தெரிஞ்சு அப்ப என்னன்னா ரிட்டாலியேட் பண்ணுவாரு ஏதாவது. இப்ப வரைக்கும் அடிக்கிற அடி தான் எல்லாத்தையும் பண்ணிட்டாரு. இருக்கிறதுலயே எல்லா கெட்ட விஷயத்தையும் பண்றது பாகிஸ்தான். நம்மள இதுல நம்ம சேர்த்து வச்சிருக்காங்க. அந்த இல்லீகல் ட்ரக் இருக்குல்ல, அதை கடத்துறதுல போய் நம்மள சேர்த்து வச்சிருக்காங்க. நம்ம லிஸ்ட் நம்மள போய் பாகிஸ்தானை விட்டாங்க. இருக்கிறத மொத்தமா இவங்க பண்றதுதான். ஆனா நம்மளை கொண்டு போய் அவங்க குறைச்சிருக்காங்க. அப்ப தெரியுதுல்ல, நீ ஏன் நாமினேட் பண்ணல? அந்த கோவம் அவருக்கு இருக்கு. ஏன் தயவுல வாழ்றவங்க தானே நீ. இதுதான் உண்மையிலே வந்து இன்னைக்கு பாதிக்கப்பட்ட இடத்துல வந்து ட்ரம்ப் இருக்கிறாரு. இந்த பாதிப்பட ரிஃப்ளெக்டா அவர் அடுத்த வர நாட்கள் அவர் என்னென்ன விஷயத்த செய்ய போறான்னு தெரியல. அது வந்து ஓகே, ஜஸ்ட் லிவ் அவருக்கே தெரியாது. ஓகே, அவர் என்ன பண்ணுவாருன்னு அவருக்கே தெரியாது. அதனால இல்ல, 4 வருஷம் அவரோட வேலை என்ன, என்டர்டெயின் பண்ணணும். அதை அவர் பண்ணிட்டு தான் இருக்காரு. நம்மளே என்டர்டெயின் பண்றாரு, அமெரிக்கனும் என்டர்டெயின் பண்றாரு. லேட் நைட் ஷோஸ்ன்னு ஒன்று இருக்கும். நைட்டு பூரா இவரை வச்சுதான் கண்டென்ட்டே ஓடுது. ஓகே, அதனால சுவாரஸ்யமா இருக்கும். ஓகே, வரும் நாட்களில் எப்படி சுவாரஸ்யமா இருக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். நன்றி.